ஸோ இந்த வாரம் நம்மளோட டார்கெட்டில் வந்துட்டு 11th 12th ப்ளஸ் மேக்ஸ் இருந்தது. 12th தாண்ட முடியலை, 3 நாள் ஆகிப்போச்சு. பட் இருக்கட்டும், தெரிஞ்ச வரைக்கும் படிக்கலாம் அப்படின்ட்டு. இதில் நான் என்ன நோட்ஸ் எடுத்ததுன்னா, நூல் நூலாசிரியர் இந்த மாதிரிலாம் எடுத்தேன். அதை தாண்டி சொல்லும் பொருளும், அப்புறம் நூலாசிரியர், பிரித்து எழுதுக மற்றும் இலக்கண குறிப்பு, அது மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இப்போ கொஞ்சம் ரீட் பண்ணிடலாம், இல்லைன்னா மறந்து போயிடும். ஸோ செந்தமிழ், செந்நிறம், செம்பருதிங்கிறது பண்புத்தொகை. சிவந்து அப்படின்னா வினையச்சம். வியர்வை வெள்ளம்ங்கிறது உருவகம். முத்துமுத்தாய் அப்படின்னா அடுக்குத்தொடர். உயர்ந்தோர் அப்படிங்கிறது வினையாளனின் பெயர். வெங்கதிர்னா பண்புத்தொகை. இல்லாத அப்படிங்கிறது இடைக்குறை. வலையினா சொல்லிசை அளபெடை. பொய்யா அப்படிங்கிறது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம். புதுப்பெயல் கொடுங்கோல் அப்படிங்கிறது பண்புத்தொகை. வயங்குமொழி அப்படின்னா வினைத்தொகை. அடையா அப்படிங்கிறது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம். அறிவும் புகழும் எண்ணும்மை. சிறார் அப்படிங்கிறது இசைநீர் அளபடை. மலரடிங்கிறது ஊமைத்தொகை. வளர்த்தலம் அப்படின்னா வினைத்தொகை. மாமயிலுங்கிறது உரிச்சொற்றொடர். பெருங்கடல் அப்படிங்கிறது பண்புத்தொகை. உலா அதுன்னா செய்யுளிசை. வெறி ஈயன்னா சொல்லிசை. ஆடலும் பாடலுங்கிறது எண்ணுமை. தொல்நெறிங்கிறது பண்புத்தொகை. நகை, அழுகை, இழிவரல், மருட்கை, பெருமிதம், உவகை, இது எல்லாமே வந்துட்டு தொழிற்பெயர். காய்நெல் அப்படிங்கிறது வினைத்தொகை. புக்கன்னா பெயரச்சம். அரியானா ஈர்கட்டு எதிர்மறை பெயரச்சம். வாய்த்த, உவப்ப, கொடுத்த, ஈந்த அப்படிங்கிறது பெயரச்சம். இந்த பெயரச்சம், இது எண்ணுமை, இது பக்கத்திலே வந்துட்டு நம்ம அது ஏன் அப்படி சொல்கிறோங்கிறது நம்ம எழுதி வச்சுக்கலாம். இப்போ நான் இலக்கண குறிப்பு மட்டும்தான் எழுதியிருக்கேன். இலக்கணம் படிக்கும்போது பக்கத்துலேயே நம்ம வந்துட்டு எழுதி வச்சுக்கோன்னா நமக்கு ஞாபகம் இருக்கும். கவ அன் அப்படிங்கிறது செய்யுளிசை அளபடை. தடக்கை அப்படிங்கிறது உரிச்சொல். நீளம்னா ஆகுபெயர். அருந்திரல், நெடுவழி, வெள்ளருவி, வெகுவேல், நன்மொழி, நன்னாடு, இது எல்லாமே வந்துட்டு பண்புத்தொகை. கடல் தானே அப்படிங்கிறது ஓமைத்தொகை. அரவக்கடல்ங்கிறது இரண்டாம் வேற்றும் உருவும் பயனும் உடன்தொக்கத்தொகை. மலைதல்னா தொழிற்பெயர். விடுகடங்கிறது வினைத்தொகை. கருந்தடம், வெங்குருதிங்கிறது பண்புத்தொகை. வெந்து, சினந்து, போந்துங்கிறது வினையச்சம். உன்னலிருங்கிறது முன்னிலை பன்மை வினைமுற்று. ஓர்மின்னா ஏவல் பன்மை வினைமுற்று. சொற்ற திருந்திய அப்படிங்கிறது பெயரச்சம். பாதகர் அப்படின்னா வினையாளனின் பெயர். ஊன்றங்கிறது அடுக்குத்தொடர். நுந்தைனா நும் தந்தை என்பதன் மருவு. தாழ்கடல்ங்கிறது வினைத்தொகை. சென்றவர்னா வினையாளனின் பெயர். உளது அப்படிங்கிறது இடக்குறை. இது வந்துட்டு இலக்கணம். ஸோ நூலாசிரியர். தமிழர் வளர்த்த அழகு கலைகள் மைனே சீனி வெங்கடசாமி. 7 பெருவள்ளல்கள் கீவா ஜெகநாதன். ஏசுகாவியம் கண்ணதாசன். கோபல்ல கிராமம் கி ராஜநாராயணன். பால்வீதி அப்துல் ரஹ்மான். வீரபாண்டி கட்டபொம்மன் ராமநாதன். தமிழ் காதல் வள்ளுவம் கம்பர் எழுதுனது வந்துட்டு வாசுபமாணிக்கம். வாசுபமாணிக்கம் பக்கத்தில் நூலாசிரியர் பக்கத்தில் அவரை பற்றின ஏதாவது குறிப்புகள் வேணும்னாலும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ நான் வாசுபமாணிக்கம் பக்கத்தில் வந்துட்டு அவர் தமிழ் இமயம் என அழைக்கப்படுவார். ஸோ பக்கத்தில் எழுதியிருக்கேன். நமக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொல்தமிழ் எழுத்துக்கள் ஒரு அறிமுகம் வந்துட்டு செந்தி நடராஜன். வெள்ளையிரட்டு இன்கலாப். முள்ளும் மலரும் உமாச்சந்திரன். பெரிய புராண ஆராய்ச்சி மற்றும் பல்லவர் வரலாறு மா ராஜமாணிக்கனார். சங்கநெறி வந்துட்டு வாசுபமாணிக்கம். 7வது அறிவு மற்றும் வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு. திருவள்ளுவர் சேரர் தாயமுறை அப்படிங்கிறது சோமசுந்தர பாதிரியார். சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான். இது வந்துட்டு 1997 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. அதையும் நான் வந்துட்டு இங்கே எழுதியிருக்கேன். 10 பாட்டு ஆராய்ச்சியுரை சோழர் வரலாறு மகாராஜ மாணிக்கனார். உள்ளொலி பயணம் மூளைக்குள் சுற்றுலா வந்து வே இறையன்பு. தசரதன் குறையும் கைகையின் நிறையும். தமிழும் தமிழரும் எழுதினது சோமசுந்தர பாரதியார். மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகள். முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை சாகுந்தல நாடகம் மறைமலை அடிகள். ஜீவகாருண்ய ஒழுக்கம் ராமலிங்க அடிகள். பட்டினப்பால ஆராய்ச்சியுரை மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும் மறைமலை அடிகள். யாப்பும் கவிதையும் வரும் போகும் எழுதினது சீமணி. மங்கையர்கரசி அமுதும் தேனும் எழுதினது சுரதா. இயற்பெயர்னா ராஜகோபாலன், அது பக்கத்தில் எழுதியிருக்கேன். ஒளிச்சேர்க்கை சீமணி. தேன்மலை துறைமுகம் எழுதினது சுரதா. இவர் வந்துட்டு ஊமை கவிஞர் என அழைக்கப்படும் இல்லையா. ஸோ அதுவும் பக்கத்தில் எழுதியிருக்கேன். வயிறுகள் பூமணி. சக்கரவர்த்தி திருமகள் ராஜாஜி. சிறை வந்துட்டு அனுராதா ரமணன். ஒரு புலி மரத்தின் கதை வந்துட்டு சுந்தர ராமசாமி. அண்ணாடி வந்துட்டு பூமணி அவர்கள். இது வந்துட்டு 2014 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. நூலாசிரியரில் சில குறிப்பிட்டது வந்துட்டு தமிழில் கேட்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஜிஎஸ்சில் பொறுத்துகளில் நூலாசிரியர் கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு ஃபுல்லாக படிச்சுக்கணும். இது வந்து 12th தமிழ் புக்கில் புது புக்கில் இருக்கிறது மட்டும்தான். அறுப்பு மற்றும் வயிறுகள் வந்துட்டு பூமணி. இவர் 2014 அண்ணாடி அப்படிங்கிறதுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். சுற்றுச்சூழல் கல்வி பாரவி. கருப்பு மலர்கள் நான் காமராசன். வானம் வசப்படும் பிரபஞ்சன்.
ரீதி மற்றும் நொறுங்கல்கள் பூமணி. சித்தாந்த சங்கீரகம், அதாவது யார் எழுதினாரு? மயூரம் வேதநாயகம். இந்த புக்கு எதை பற்றி? நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் எழுதினது. ஓகேவா? அதுதான் சித்தாந்த சங்கீரகம். எழுதினது மயூரம் வேதநாயகம். சர்வசமய சமரச கீர்த்தனைகள் எழுதுனதும் அவர் தான், மயூரம் வேதநாயகம். வெக்கை பிறகு கொம்மை, இது வந்துட்டு பூமணி அவர்கள். இவர் கூட்டுறவுத்துறையில் பணிபுரிஞ்சிருக்கார். ஸோ இப்போல்லாம் வந்துட்டு அதுவும் கூட்டு காரணத்துக்கு கேட்குறாருல, அவர் என்ன வேலை செஞ்சார், எங்கே இருந்தார், அப்புறம் எந்த வருஷம் என்ன அவார்டு வாங்கினார், இது எல்லாமே. ஸோ அது முக்கியம். திருவருள் அந்தாதி பெண்மதி மாலை வந்துட்டு மயூரம் வேதநாயகம். கனல் பூக்கள் கசுக்கும் இல்லமே உத்தம சோழன். நெடுநெல் வாடை நக்கீரர். பிரதாப முதலிய சரித்திரம் மற்றும் சுகுண சுந்தரி, இப்போ சொன்னாலே மயூரம் வேதநாயகம் பிள்ளை தான். இவரை வந்துட்டு நீயே புருஷமேரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து ஒருத்தர் பாடல் பாடியிருப்பார். அவர் கோபாலகிருஷ்ண பாரதியார் அவர்கள். பக்கத்தில் எழுந்திருக்கேன். தொலைதூர வெளிச்சம் மற்றும் முதல்கள் வந்துட்டு உத்தம சோழன். மலைக்கு பிறகு மலை நீர்வெளி அப்படிங்கிறது ஐயப்ப மாதவன். பாரதியின் கடிதங்கள் ரா பத்மநாபன். வேறொருவன் நான் என்பது ஐயப்ப மாதவன். காட்டுவாத்து வந்துட்டு நாப்பிச்சமூர்த்தி. சுவரொட்டிகள் நா முத்துசாமி. நெல்லூராசி வந்துட்டு அகிலன். திருக்குறள் பரிமேலழகர் உரை வந்துட்டு சூடாமணி நிகண்டு. இதெல்லாம் எழுதினது ஆறுமுக நாவலர். இவர் நல்லூரில் பிறந்திருப்பார். விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க உதவியிருப்பார். இவரது காலம் 1822 முதல் 79 வரை. பக்கத்திலே வந்துட்டு எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். தனியாக நூலாசிரியர் அங்கே படிக்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நூலை கொண்டு போய் எழுதிக்கலாம். ஸோ இங்கே படிக்கும்போது அவரை பற்றின விஷயங்களை நாம் கலந்தளிக்கலாம். ஓகேவா? வஉசி வாழ்க்கை வரலாறு எழுதுறது பரளிசு நெல்லையப்பர். நன்னூல் சங்கர நமச்சிவாய விருத்தி உரை எழுதினது ஆறுமுக நாவலர். நெல்லை தென்றர் பாரதி வாழ்த்து உய்யுமொழி எழுதினது பரளிசு நெல்லையப்பர். தமிழ் அழகியல் தமிழின் பண்பாட்டு வெளிகள் வந்துட்டு தீசு நடராசன். ஒரு கிராமத்து நதி ஒளிப்பறவை எழுதினது பாலசுப்ரமணியம். கவிதை என்னும் மொழி திறனாய்வு கலை எழுதினது தீசு நடராசன். சர்பயாகம் சூரிய நிழல் மலையாள கவிதை அலையும் சுவரும் எழுதினது பாலசுப்ரமணியம். இதுக்கப்புறம் வந்துட்டு பிரித்து எழுதியிருக்கேன். புதுப்பெயல் புதுமை கூட்டல் பெயல். இனநிறை இனம் கூட்டல் நிறை. தனி யாழி தனி கூட்டல் ஆளி. எதுவுமே வந்துட்டு இதெல்லாம் நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டலாம் நம்ம விடக்கூடாது. ஏன்னா பொறுத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த தடவை 2 பொறுத்துக்குமே எனக்கு வந்துட்டு தப்பு தான். ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அந்த இடத்துல நம்ம அப்படி தோணி போட்டுடுவோம். பட் ஒவ்வொன்றுமே நம்ம படித்து இந்த தெரிஞ்சுக்கிட்டா தான் அங்கே போய் எக்ஸாம் ஆடல. ஸோ இது நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் நமக்கு தோணும். ஸோ நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ புதுப்பெயல் புதுமை கூட்டல் பெயல். இன நிறைனா இனம் கூட்டல் நிறை. தனியாளினா தனி கூட்டல் ஆளி. வெங்கதிர்னா வெம்மை கூட்டல் கதிர். செம்பருதினா செம்மை கூட்டல் பருதி. உன்னை அல்லால் அப்படின்னா உன்னை கூட்டல் அல்லால். செந்தமிழேனா செம்மை கூட்டல் தமிழே. எத்திசைனா ஏ கூட்டல் திசை. உள்ளொன்று உள் கூட்டல் ஒன்று. பூம்பாவாய் பூ கூட்டல் பாவாய். பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல். ஏழை என்னன்னா ஏழை கூட்டல் என. முன்னுடை முன்கூட்டல் உடை. நன்மொழி நன்மை கூட்டல் மொழி. உரனுடை உரன் கூட்டல் உடை. அருங்கானம் அப்படின்னா அருமை கூட்டல் காணம். இதை தாண்டி அந்த இங்கிலீஷ் டு தமிழ். சப்ஸ்கிரிப்ஷன்னா உறுப்பினர் கட்டணம். ஃபிக்ஷன்னா புனைவு. பயோகிராஃபினா வாழ்க்கை வரலாறு. ஆர்ச்சீவ் அப்படிங்கிறது காப்பகம். மனுஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்து பிரதி. பைபிளோகிராஃபினா நூல் நிரல். ரயில்வே சிக்னலுக்கு நம்ம வேறு ஏதோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்வண்டி வலிக்குறிங்கிறது தான் கன்வீனிங். ஸோ டிப்ஸ் சிற்றிகை. கன்வேயர் பெல்ட் ஊர்த்திப்பட்டை. அஃபிடவிட் அனையுறுதி ஆவணம். அலிகேஷன் சாட்டுரை. கன்விக்ஷன் தண்டனை. பிளைன்டிஃப் வாதி. டெபிட் கார்டு பற்று அட்டை. டிமாண்ட் டிராஃப்ட் கேட்பு வரிவோலை. டெல்லர் அப்படிங்கிறது விரைவு காசாளர். ஸ்டாம்பேட் அப்படிங்கிறது மை பொதி. ஓகேவா? ஸோ ஸ்டாம்பேட் நமக்கு தெரிகிற தமிழில் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணால் நாங்கள் தப்பாக தான் போகும். ஸோ ஒரு தடையாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 12th மேக்ஸிமம் புது புக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம பழைய புக்கு படிக்கலாம்.